Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi as-sami'il 'alim minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். மேலான சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்க எல்லாருக்கும் துனியாவுடைய வாழ்க்கைய ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். வாழ்க்கையை தந்த அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான், இந்த வாழ்க்கையை நாங்க அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ் தந்த கால நேரங்கள், அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த பணம், அல்லாஹ் தந்த திறமை, இது எல்லாத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது வேற யாருக்கும் போகப்படாது. இவை அனைத்தையும் நாங்க அல்லாஹ்வுக்காகவே தியாகம் செய்யணும் என்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுக்குள்ளதான் நாங்க திருமணம் செய்ய வேண்டியும் இருக்குது, வீடு வாசல் கெட்டிக்கொள்ள வேண்டியும் இருக்குது, வாகனங்கள் வாங்க வேண்டியும் இருக்குது, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கவும் இருக்குது. இவைகளோட சேர்த்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த இவனுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை இவன் எனக்காகவே தியாகம் செய்யும். அது எங்க ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கும். சில மக்களை எடுத்தா அவங்க கூடையா அவங்களோட கால நேரங்களை துனியாக்கண்டே செலவழிக்கிறாங்க. தீனுக்கு நேரம் கேட்டா, தொழுகைக்கு இபாதத்துக்கு நேரம் கேட்டா சொல்லுவாங்க, எப்படி நேரம் தார, நான் சரியான பிஸி. அப்படியே அல்லாஹ் உனக்கு கொடுத்த காலம், அதுல இருந்து அல்லாஹ்வுக்கு கொடுக்க உள்ளத்துல இடம் கொடுக்குது இல்லைண்டா நீ எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பாய். இன்னும் சில மக்கள் அவங்களோட கால நேரங்கள்ல சிலது மார்க்கத்துக்கு தீனுக்கு கொடுக்குறாங்க, சிலது உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹுடைய ஆக பெரிய பாக்கியம், சில மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்த இந்த ஞானத்துல அதிகமானது செலவழிக்கிறாங்க அல்லாஹ்வுக்காகவே. அல்லாஹ்வுக்காகவே தியாகம் செஞ்சிடறான். அப்படி உலகத்துல தியாகம் செஞ்ச ஆட்கள்ல ஆக உயர்ந்த ஆக உன்னதமான ஆள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அவரை பார்த்து சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قال لا ينال عهد الظالمين. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அவரை நிறைய சோதிச்சான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ. வாழ்க்கையில நிறைய சோதனைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனா فَأَتَمَّهُنَّ, அந்த எல்லா சோதனைகளையும் சரியான முறையில வாழ்க்கையில நிறைவேற்றின ஒரு ஆள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, இப்ராஹிமே நான் உங்களைய இந்த உலக மக்களுடைய இமாமாக மாத்த போறேன். முழு உலக மக்களுடைய இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவேதான் அவங்களோட சந்ததியில தான் எங்களோட உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரான். முழு உம்மத்துடைய இமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புள்ள கிடைக்குது, ஆம்பளை புள்ள. இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறான். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஆக முக்கியமான அமல் தான் ஸலவாத்துடைய அமல். அந்த ஸலவாத்தையும் நாங்க எப்படி சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் எப்படி சலாத்தும் சலாமும் சொன்னியோ அதே போல எங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நீ சலாத்தும் சலாமும் சொல்லு என்று சொல். ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்கள நாங்க ஞாபகப்படுத்துறோம். இந்த ஹஜ்ஜுடைய முழு அமலும் இருக்குது. இந்த எல்லா அமலும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துற அமலாக தான் இருக்கு. முழு அவங்க அமலும் அவங்களதான் ஞாபகம் செய்யும். அவங்க வாழ்க்கையில செஞ்ச வேலை என்ன? அவங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க அவங்க தியாகம் செஞ்சது அல்லாஹ்வுக்காகவே. அல்லாஹ்வுக்காகவே. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அதிகமான விஷயங்கள் அவர் அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சார், நிறைய பாடுபட்டார். எனவே அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் நபியையும் அவங்களோட முழு குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சார். அந்த 5 பேர், அதாவது 4 பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர், சாரா, இந்த 4 பேர். அந்த 4 பேருடைய தியாகம் அல்லாஹ் அந்த குடும்பத்தை முழு உலகத்துக்கும் உதாரணமாக ஆக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு சோதனை தான், எல்லாமே சோதனை தான். ஆனா எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் நாடினான். வாழ்க்கையில 1வது பருவம் ஈராக்ல பிறக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஈராக்ல இருந்து அங்குள்ள மக்களுக்கும் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச நம்ரூத் மன்னனும் இருந்தான். இவங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களோட வணக்கங்கள் எல்லாம் பொய் என்று சொல்றான். அந்த ஈராக்ல இருந்து பலஸ்தீனை நோக்கி வாரத்துக்குரிய காரணம் என்னண்டா, அந்த ஊர்ல அல்லாஹுவ தௌஹீத் பண்ணலாம், அல்லாஹுவ இபாதத் செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக ஈராக்ல இருந்து பலஸ்தீனை நோக்கி வாரான். தன்னுடைய மனைவியோட, லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியோட வாரான். அங்க இவங்களை வளர்த்த வாப்பா ஆசர், அவர் பெரிய எதிரியாக இருக்கிறார். முழு உலகத்தினுடைய அரசன் நம்ரூத், அவனும் எதிரியா இருக்கிறான். முழு ஊர் மக்களும் சேர்ந்து தூக்கி நெருப்புல போடுறான். இப்ப அந்த பெரும் ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு பலஸ்தீனை நோக்கி வாராங்க. அங்கேயாவது வந்து அல்லாஹ்வை இபாதத் செஞ்சு நல்ல முறையில வாழுவோம், நல்ல வீடு வாசல் கட்டி நிம்மதியா வாழ்றதுக்கு வரல, அங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோம் என்று வாரோம். வரக்கூடிய நேரம் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான புள்ளைய தா யா அல்லாஹ். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு தியாகம் செஞ்சுக்கிறேன், ஏன்னா கண் குளிர்ச்சிக்காக ஒரு சாலிஹான புள்ளைய தா. இப்ப நாங்களும் துவா கேட்கிறேன்டா, எங்களுக்கு உள்ளத்துல சில நேரம் ஆம்பளை புள்ள ஆசையா இருக்கும், சில நேரம் பொம்பளை புள்ள ஆசையா இருக்கும். யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான புள்ளைய தாண்டி தான் கேட்கும். எந்த புள்ளையால் எங்களை கண் குளிர்ச்சிக்கின்றது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எந்த புள்ளைய தந்தாலும் அது கபூல் தான். எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, எனக்கு சாலிஹான ஒரு புள்ளவே. இப்ப பலஸ்தீனுக்கு வந்தா அங்கேயும் அல்லாஹுவை இபாதத் செய்ய இயல, அங்கேயும் பிரச்சனை. பலஸ்தீனுடைய எல்லா மக்களும் நட்சத்திரத்தை வணங்குறோம். இப்ப அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் ஏற்படுது. இப்ப பலஸ்தீன்ல இருந்து மிஸ்ருக்கு வாரம். பாருங்க, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு எவ்வளவு தியாகம் செய்ய வச்சார். மிஸ்ருக்கு வந்தா மனைவியோட, அங்கேயும் பெரிய ஒரு பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை? அந்த நாட்டுடைய அரசன் ஆக மோசமான, இவன் அழகான பெண்கள் எல்லாம் சூறையாடி அந்த பெண்ணுடைய கணவன் எல்லாம் கொலை செஞ்சு கொண்டிருந்தான்.
இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாரா இந்த ஊருடைய அரசன் ஆக மோசமானவன், எனவே நீ ஏந்த மனைவி என்று சொல்லாதே, நாங்க 2 பேரும் சகோதரர்கள் என்று சொல். வெளிரங்கமா பார்த்தா அது ஒரு பொய், ஆனா உண்மையில இஸ்லாம் என்ற அமைப்புல பார்த்தா நாங்க 2 பேரும் சகோதரர். இப்ப அந்த பெண்ணை அந்த நாட்டுடைய அரசன் சிறை பிடிச்சு சாரா நாயகியோட தவறான முறையில் நடக்க பார்க்கிறான். இப்ப அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் அல்லாஹ்வாக ஏற்றுகிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுகிறேன், என்ற வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சதில்லை, இந்த ஹராமான பாவத்துக்காக இவன் என்கிட்ட வாரான், என்னைய பாதுகாத்து. சரித்திரம் சொல்லுது, அவன் கை அப்படியே சூகையாகும், கையை நீட்டெல்லாம் போகும். இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சம்பவத்துக்காக அங்க இருந்து துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என் மனைவியை பாதுகாத்து. அப்படி 3 தடவை இவர்களோட தவறான முறையில நடக்க பார்க்கிறான். கையை நீட்ட நேரம் எல்லாம் கை சூகையாகும், கை வேலை செய்யுது. கடைசியில் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த அரச மாளிகையில் இருந்த ஒரு பரிசுத்தமான ஒரு பெண் தான் ஹாஜர். அவன் அடிமை பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய உள்ளத்துல இருந்த பக்குவத்தால அதுவரைக்கும் இவன் கண் அந்த பெண்ணுடைய மேல படல். அல்லாஹ் பாதுகாப்பு. இப்ப அந்த ஹாஜர் எடுத்து சொன்னான், சாரா இதை நீ வச்சுக்கோ, இந்த கிஃப்ட் உனக்கு. இப்ப அந்த பெண்ணோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி வாராங்க. திரும்ப 3 பேரும் சேர்ந்து பலஸ்தீன் போறாங்க. துவா கேட்டு எத்தனையோ வருஷமாகுது. இப்பதான் அல்லாஹு தாலா அந்த ஹாஜர் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் என்ற கண் குளிர்ச்சியான ஒரு புள்ளைய கொடுத்து, துவா கேட்டு முச்ச காலம். அந்த புள்ளைய கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு அவ்வளவு பெரிய தியாகங்கள். அதோடையும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விடல. திரும்ப அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் தியாகங்களை எதிர்பார்த்தான். எனக்காக இவர் இன்னும் தியாகம் செய்யணும், அதை நான் பார்க்கணும் என்று அல்லாஹ் திரும்ப சொன்னான், இப்ராஹிம் இப்ப நீங்க உங்களோட மனைவியையும் இந்த சின்ன பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போகும். எங்க போகணும்? உங்களுக்கு ஜிப்ரீல் வழிகாட்டுவார், அவரோடு அப்படியே போகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டுறாங்க. பலஸ்தீன்ல இருந்து 3 பேரும் மக்காவை வந்து அடையிறாங்க. மக்கா என்றது இன்றைக்கு போனா விளங்கும், உலகத்துல ஆக அதிகமாக பில்டிங்க்கு செலவழிக்கப்படுற இடம் தான் மக்கா. கோடி கணக்கில் செலவழிச்சு அந்த பில்டிங்கை கட்டிக்கிறான், அந்த மஸ்ஜிதை கட்டிக்கிறான். அங்க இல்லாத சாப்பாடு இல்ல, அங்க இல்லாத அழகான பில்டிங்கள் இல்ல, எவ்வளவு அழகான ஒரு ஊர். ஆனா அந்த நேரம் சரித்திரம் சொல்லுது, அங்க ஒரு புல் பூண்டு சரி முளைச்சு இல்லையா, அது ஒரு காட்டு வனாந்திரமான ஒரு பகுதி. அந்த இடத்துல கூட்டிக் கொண்டு போய் மகனையும் மனைவியையும் விட்டுட்டு வாரான். எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை இதே மஸ்ஜிதுல நாங்க 1000 தடவை கேட்டிருக்கோம், 1000 தடவை கேட்டிருக்கோம். அந்த ஒரு பெண்ணை ஒரு பச்சை பாலகனை யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வாரான். உள்ளம் எப்படி இடம் கொடுக்குமா அவங்களுக்கு? சரி, இவர் நபி என்று வைப்பமே, அவங்களோட மனைவி ஹாஜர், அவன் நபி இல்லையே. எந்த பாவம் செய்யாத சின்னோரு புள்ள, அந்த புள்ள என்ன பாவம் செஞ்சிச்சு? இந்த நேரம் அல்லாஹ்வோட உள்ளத்தை பார்த்தான். என்ன செய்யற இப்ராஹிம் நிலைமை எப்படி இருக்கு? இப்ப விட்டுட்டு வாராங்க. கேட்டாங்க ஹாஜர், இப்ராஹிம், யா இப்ராஹிம், இந்த யாருமே இல்லாத பூமியில எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க, எங்க போறீங்க? பதில் சொல்லேலா. பேசாம பார்வையை தாழ்த்தி கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. பல தடவை கேட்கறதோட கடைசியா கேட்டாங்க, ஹாஜர், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஒன்றும் சொல்லாம போறீங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆம் ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப அந்த பெண்ணுடைய ஈமான், அந்த பெண் சொல்றா, அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு காலமும் எங்களே வீணாக்க மாட்டான். வாழ்றதுக்கு ஊடு இல்ல, சாப்பாடு இல்ல, ஒன்றும் தேவையில்ல, அங்க மனுஷனே இல்ல. எப்படியாப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கு? இந்த பெண்ணுடைய பரம்பரையில வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா சாலிஹான புள்ள வரையலாம், ஒரு குடும்பம் சும்மா சிறந்த ஒரு குடும்பமா மாறலாம், சும்மா லேசா அல்லாஹ்வுடைய திருப்தி அடையலாம்.
நாங்க எங்கட வாழ்க்கையில எங்கட நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக தியாகங்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை நெருக்கிக் கொள்வோம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல, எங்கட உள்ளம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நாங்க செய்யறோம், எல்லாம் செய்யறோம். எங்கட ஆசைக்கு 100க்கு 100 நாங்க கட்டுப்படுறோம். இப்ப வருஷத்துல எப்பயாவது ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து தொழுந்து இப்ப அழுந்துட்டு இப்ப எதிர்பார்க்கிறோம் இந்த ஊர்ல ஆகப்பெரிய சொர்க்கம் கிடைக்க போது எனக்கு அல்லாஹ்வே பொருந்து கொள்வான், நான் பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்துடுவேன் என்று சொல்லி சொல்லி எப்பயுமே துனியாவை தானே நாங்க பேசுறோம். நாங்க வாழ்க்கையில துனியாவை எப்பயுமே ஒட்டு கொடுக்க ரெடி இல்லையே. நாங்க யாராவது வந்தா, அஜார் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு சல்லிய தந்திக்கிறான், ஜக்காத்த சரியா கணக்கு பார்த்து கொடுங்களே, நீங்க இன்னும் ஏன் ஹஜ்ஜிக்கு போகல, ஹஜ்ஜிக்கு போங்களே, ஏன் நீங்க பள்ளிக்கு வாரல, பள்ளிக்கு வாங்களே என்று கேட்டா எங்கட உள்ளம் 1000 காரணம் சொல்லுது, வாயால 100 காரணங்கள் வெளியே வருது. எங்களுக்கு தியாகம் செய்ய ரெடி இல்லை. நாங்க தியாகம் செஞ்சு பழகுகிறோம். எங்கட வியாபாரத்துக்காக நாங்க பெரும் தியாகங்கள் செஞ்சுக்கிறோம், எங்கட மனைவிக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சுக்கிறோம், எங்கட புள்ளட படிப்புக்காக காலையில எழும்பி ராவு வரைக்கும் எவ்வளவு தியாகங்கள் செஞ்சுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்ணும் அந்த புள்ளையும் முழு வாழ்க்கையும் தியாகம் செஞ்சாங்க அல்லாஹ்க்காகவே. இன்னைக்கு அல்லாஹ் அந்த குடும்பத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறார். எத்தனை ஆயிரம் வருஷங்கள் அந்த குடும்பத்துடைய நினைவு சின்னங்கள் தான் இன்னைக்கு அந்த மக்காவுடைய பூமியை சுத்தி இருக்கு. 3 பேரையும் விட்டுட்டு வாராங்க. அல்லாஹு தாலா வந்து துவா ஒன்று கேட்டாங்க, யா அல்லாஹ், யாருமே இல்லாத ஒரு இடத்துல உன்னைய நம்பி உனக்காக எந்த மனைவியையும் எந்த பிள்ளையை நான் விட்டுட்டு வாரேன், இவங்களை நீ வீணாக்கிறாதே, இவங்களை தொழுகையாளியாக மாத்திரு, இந்த ஊரை உலகத்திலே அசையமற்ற ஒரு ஊராக மாற்று. எப்படியாப்பட்ட ஊர்? ஹை செக்யூரிட்டி ஜோன் மக்கா. உலகத்துல எங்கேயுமே இல்லாத பாதுகாப்பு அந்த மக்காவுல இருக்கு. சட்டம் சொல்லுது, அந்த மக்கா ஹரமுடைய எல்லைக்குள்ளால ஒரு மரத்தை புடுங்கிறதும் ஹராம். எந்த ஒரு மிருகத்தையும் அதுக்குள்ளால கொலை செய்யலாம். இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செஞ்சா அவரை கொலை செய்யும், கிசாஸ். ஆனா ஒருத்தரை கொலை செய்கிறார், அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளால போனா அவரையும் கொலை செய்யலாம். அவர் எப்ப அங்கிருந்து வெளியே வாராரோ அது வரைக்கும் அந்த கிசாசுக்காக பார்த்து கொண்டிருக்கும். அவ்வளவு சிறந்த ஊராக அல்லாஹ் மாத்துறார். இன்னொரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இங்க யாரெல்லாம் வாராங்களோ இவங்களுக்கு நீ பல வர்க்கங்களை கொண்டு சாப்பாடு கொடு. மரமட்டையே இல்லை, தண்ணியே இல்லை. எப்படி அந்த துவா அல்லாஹ் கபூலாக்கினான்? பல வருஷங்கள் போச்சு, ஆனா அல்லாஹ் கபூலாக்கினான். இப்ப அந்த இடத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, திரும்ப பலஸ்தீன் வந்தாங்க. பலஸ்தீன் வந்து திரும்ப அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு வஹி அறிவிச்சான், இப்ராஹிமே, நீங்க உங்களோட அந்த அன்பான பாசமான அந்த புள்ளை இஸ்மாயில் அவரை நீங்க அறுத்து அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்யும், அல்லாஹ்வுக்காக அறுத்து குர்பான் செய்யும். எந்த ஒரு வசதியும் இல்லாம மனைவியையும் புள்ளையையும் விட்டுட்டு போறாங்க. இப்ப திரும்ப வாராங்க, என்னத்துக்காக? அந்த புள்ளையையும் அறுக்கிறதுக்காக வாராங்க. அல்லாஹ் எப்படி சோதிச்சுப்பான்? அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கத்தோட பார்த்திப்பான். அந்த நேரமும் வாராங்க, இந்த பிள்ளையை நான் அறுக்கணும் என்ற நீயத்தோட வாராங்க. அந்த சம்பவத்தை குர்ஆன் மிக அழகாக பேசுது. வந்து மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. என்ற அருமையான மகனே, நான் கனவுல கண்டேன் உன்னை அறுத்து நான் குர்பான் செய்யறமா. இது அல்லாஹுடைய கட்டளை, எனக்கு அல்லாஹுடைய வஹி. ஓண்ட என்னமாவது கருத்து இருக்கா? நீ என்ன சொல்றாய்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ காலம் வாப்பாவுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாம அந்த ஈமானிய பெண் அந்த பாலை வனத்துக்குள்ளால வச்சு அந்த புள்ளைய வளர்த்தீங்கிறார். அந்த உம்மோட அழகான வளர்ப்பு, அது அந்த ஈமானுடைய தாயுடைய வளர்ப்பு.
அந்த பிள்ளைக்கு 10 வயசும் இல்ல. அந்த புள்ள சொல்லிச்சு, காலையா அபதி ஃபஅல் மா துமர். பாப்பா இனி அருங்கன்னு சொல்லலையா, பாப்பா அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையை சொன்னானோ அந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்க பாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா நீங்க என்னைய பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிற ஒரு பிள்ளைய என்னைய நீங்க பாப்பீங்க. இந்த காட்சி அல்லாஹு தாலா 7 வானங்களையும் தாண்டி அர்ஷையும் தாண்டி இந்த காட்சியை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். இப்ப அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். இப்ப நேரா வச்சு அறுத்தா கவலை வரும், புள்ள பாசம் என்று முகம் குப்பர பெரட்டி புள்ளை அறுக்க பாக்குறாங்க. அறுக்கிறாங்க, சம்பவம் வருது, அந்த கழுத்து அப்படியே ஒரு செம்ப போல மாறிடுச்சு. அடுத்த அடுத்த அறுபடுது இல்லை. இப்பதான் சத்தம் கேட்குது வானத்துல இருந்து, வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா. இப்ராஹிமே இப்ராஹிமே நீங்க உங்களோட கனவை உண்மையாக்கிட்டீங்க, நிறைவேற்றிட்டீங்க. வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம். உங்களோட மகனை அறுக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு, இந்தாங்க சொர்க்கத்துல இருந்து நான் ஆட்டை இறக்குறேன் என்று அல்லாஹ் ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்க வச்சான். இப்ப அல்லாஹ்வே சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நான் இப்ராஹிமை நிறைய சோதிச்சுக்கிறேன், ஆனா இந்த எக்ஸாம்டா, இந்த டெஸ்டா ஆக பயங்கரமான ஒரு டெஸ்ட். மாஸ்டர் எக்ஸாம் எடுத்துட்டு அவரே சொல்றாரு, என்ற வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு பேப்பரை நான் கஷ்டமா எடுத்தில்லை. அத போல அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் இவருக்கு நான் கொடுத்த சோதனைகள்ல ஆக பெரிய சோதனை தான் இந்த சோதனை. எனவே அல்லாஹு தாலா அந்த சோதனையான அந்த விஷயத்தை பெரும் ஒரு சுன்னத்தாக புறவு மாத்தினார். அந்த இப்ராஹிம் அன்றைக்கு செஞ்ச தியாகம், அவருக்காக நாங்க சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தோம். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த ஆட்டுடைய கொம்புகள் காபத்துல்லால வச்சு பாதுகாக்கப்பட்டுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சஹாபிகிட்ட சொன்னாங்க, எனக்கு மறந்துருச்சு, யாரையாவது சொல்லி அந்த கொம்புகளை மூடி வைக்க சொல்லு, ஏனென்றா தொழக்கூடிய மக்களுக்கு அதை பார்த்தா சிந்தனை மாறிடும் என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாஹ் உலகத்துக்கு காட்டினான். இந்த உம்மத்துல உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் இது ஆகப்பெரிய ஒரு சுன்னத்தாக மாத்திக்கிறார். ஹஜ்ஜுடைய மாசம் வந்தா செய்ய வேண்டிய ஆக முக்கியமான அமல் இந்த உலுஹியாவுடைய அமல். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்கும் வாழ்க்கையில விடாத ஒரு அமல், இன்னைக்கு நாங்க கணக்கெடுக்காத ஒரு அமல். நபி அவங்க மதீனால 10 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 10 வருஷமும் 2 ஆடுகள் அறுத்து குர்பான் கொடுப்பாங்க. கபுஷைனி அம்லஹைனி அக்ரனைன், ஹதீஸ்ல அதுவும் தெளிவா வருது. கொம்புள்ள 2 ஆடு, கருப்பு கலந்த வெள்ள ஆடு. நபி அவங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த அமலை செஞ்சுக்கிறான், ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிறான். அந்த உலுஹியாவை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்களோட கையால அறுப்பாங்களாம், நபி அவங்களே அறுப்பாங்களாம். சொல்லுவாங்களாம், ஆயிஷா நாயகி ஆயிஷா இந்த கத்தியை கொண்டு போயிட்டு நல்லா தீட்டிடுவாங்க என்று சொல்லி அதே கத்தி எடுத்து அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலுஹியாவுடைய அமலை செய்வாங்க. இதுல ஆகப்பெரிய லொஜிக் ஒன்று என்னண்டா, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா அந்த வாப்படையும் மகனுடையும் தியாகத்தை பார்த்து அல்லாஹ் பூரி படைஞ்சான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். அந்த 2 பேரும் அந்த அல்லாஹுடைய கட்டளைக்காக முற்பட்டு அறுக்க போன அந்த காட்சியை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். நாங்க சொல்லுவோமே, இவரை பார்க்கிற நேரம் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் மாற, எனக்கும் ஒரு புள்ள இருந்துச்சு, அவர் இந்த வயசுல மௌத்து, அதே காலம் தான் இவரும் கிடைச்சாரு அந்த அடுத்த வீட்டுல புள்ள, எனக்கு அவரை பார்க்கிற நேரம் என் புள்ள ஞாபகம் வரும். சொல்றோமா இல்ல? அது மாதிரி நிறைய விஷயம் நாங்க சொல்றோம். இது போல அந்த ஒரு சம்பவம் நடக்கிற நேரம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள்ல அந்த வாப்பாவும் மகனும் செஞ்ச தியாகம் அது ஞாபகப்படுத்தப்படுது.
அது அந்த அமலை நாங்க செய்யறோம், நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அந்த இப்ராஹிம் நபி செஞ்ச அமலை எங்களுக்கு செய்ய கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை கோடி கொடுத்தும் வாங்குற ஒரு பாக்கியம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கிற நேரம் அவனோட ஹஜ்ஜில 100 ஒட்டகங்கள் அறுத்தான். 100 ஒட்டகங்கள் அறுத்து, அதாவது குர்பான் கொடுத்தான். அதுல 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தான். மீதி இருந்த 37 ஒட்டகத்தையும் ஹஜ்ரத் அலியுடைய கையில கொடுத்து சொன்னாங்க, இதை அறுத்து போடுங்க. உலமாக்கள் சொல்றாங்க, நபி அவங்க 63 ஒட்டகம் அறுத்தது உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒட்டகமே. இன்னைக்கு நாங்களும் 50 வருஷம் 60 வருஷம் உலகத்துல வாழ்ந்துட்டோம் என்றா இவ்வளவு காலத்துக்காக நாங்க எவ்வளவு குர்பான் கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க. நாங்க 50 வருஷம் வாழ்ந்து மூத்தாவுறண்டா 50 குர்பான்கள் எங்கட கையால கொடுப்பட்டிருக்கோம், 60 குர்பான்கள் கொடுப்பட்டிருக்கோம். அதனுடைய பாக்கியம் என்ன? நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எந்த மிருகங்களை அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுத்தீங்களோ அதே மிருகங்கள் நாளைக்கு கியாமத்துல உங்களுக்கு முன்னால வரும். இறைச்சி மட்டும் வராது, அதனுடைய கொம்பு, அதனுடைய முடி, அதனுடைய கால் குழம்பு, இதெல்லாம் நீங்க ஒதுக்குவீங்களோ அதெல்லாம் சேர்ந்து முழு பிராணியாக உங்களுக்கு வரும். நாளைக்கு ஒருத்தர் கியாமத்துல பார்த்தா அவருக்காக வந்திருக்குது 60 மாடு வந்திருக்கு அவருக்காக. இந்த 60 மாடும் என்ன? இவர் உலகத்துல குர்பான் கொடுத்த 60 மாடு. 70 அதாவது ஆடுகள் வந்திருக்குது, எல்லாம் இவர் குர்பான் கொடுத்தது. இவர் எப்படி கியாமத்துல ஒரு மூதேவியா மாறுவார்? இவர் எப்படி பாக்கியம் இல்லாதவரா மாறுவார்? அவருடைய அமல்கள் எல்லாம் கண்முன்னுக்கு வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில 100 ஒட்டகங்களை அறுத்துட்டு அவங்களோட மனைவிமாருக்காக வேண்டி ஒரு மாட்டை எடுத்து அறுத்து குர்பான் கொடுப்பான். சில சமயங்கள்ல சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களாம், நிறைய ஆடுகள் எல்லாம் வாங்கி சஹாபாக்கள்ல கையில கொடுத்து சொல்லுவாங்க, இதை ஒவ்வொருத்தரும் நீங்க கொண்டு போய்த்து இந்த ஆடுகளை அறுத்து போடுங்க. நபியவங்க வாங்கி ஆடுகளை சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த உல்ஹியாவுடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் காசு பணம் கையில இருந்தும் அவர் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள்ல இந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றலையோ அவர் எங்களோட தொலை பள்ளிக்கும் வரவானம் என்று சொல்லுவாங்க. எங்களோட மஸ்ஜிதுக்கு பெருநாளுடைய தொழுகைக்காக வரவானம். பெரிய ஒரு தவறு செஞ்சுக்கிறீங்க நீங்க, இது ஆக சிறந்த ஒரு அமல் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிகமான ஆட்கள் நினைக்கிற இந்த உல்ஹியாவுடைய பாடம் வார நேரம் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்களோ அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் உல்ஹியா கொடுக்கும். நாங்க உல்ஹியா எடுக்கும், ஹஜ்ஜி பெருநாள் வந்து எங்களுக்கு உல்ஹியா இறைச்சி சேரும் என்றுதான் அதிகமான மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா உல்ஹியாவுடைய அமல் என்றது அது எல்லாருக்குமே செய்ய வேண்டிய ஒரு அமல் தான். நாங்க ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் என்றது முழுக்க முழுக்க இந்த உல்ஹியாவோட சம்பந்தப்பட்ட நாள் தான். அது நோம்பு பெருநாளுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். நோம்பு பெருநாள் எப்படி எல்லாரும் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அரிசியை கொடுக்கிறோமோ, இது போல ஹஜ்ஜி பெருநாள்ல நாங்க எல்லாரும் உல்ஹியா கொடுக்க தான் வேணும். என்ன தகுதி வேணும் உல்ஹியா கொடுக்க? உல்ஹியா கொடுக்க தகுதி என்னண்டா, ஒருத்தருக்கு பெருநாள் நாளும் அது அடுத்து வரக்கூடிய 3 நாள், மொத்தம் 4 நாள். இந்த 4 நாளுடைய செலவு அவருக்கு எவ்வளவு போகுமோ, திருமணம் முடிச்சவரா இருந்தா அவருடைய மனைவி புள்ள குட்டி எல்லோருடைய செலவும் எவ்வளவு போகுமோ, இதை தவிர அவர்கிட்ட பணம் இருந்தா அவர் அந்த பணத்தால உல்ஹியா கட்டாயம் கொடுக்கும். இப்ப சொல்லுங்களேன், நாங்க யாருக்கு கடமை இல்லாம இருக்கிறோம்? நாங்க அதிகமானவங்க கடமையானவங்க தான். இந்த மஸ்ஜித்ல இருக்கிறவங்கல்ல 100க்கு 75க்கு மேல உல்ஹியா கொடுக்க தகுதியானவங்க தான். நாங்க ஹஜ்ஜி பெருநாளுக்கு இறைச்சி எதிர்பார்க்கிறோம் இல்ல, நாங்க இறைச்சி திங்காத ஆட்களும் இல்லை. நாங்க பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் இந்த இறைச்சிகளை பார்த்தா எத்தனையோ மாடு எத்தனையோ ஆடு சேர்ந்துடும். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். எனவே நாங்க இறைச்சி சாப்பிடுறோம் இல்ல, இறைச்சிக்காக வேண்டி நாங்க தடமாறுறோம் இல்ல. உல்ஹியாவுடைய நாள் அது எங்கட ஒரு பங்கும் போய் நாங்க உல்ஹியா கொடுக்கிற மக்களா மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதிஸ் சுஃப்லா.
வாங்குற கையை விட எப்பயுமே கண்ணியமான கை கொடுக்கிற கை தான். எனவே எங்களை உள்ளத்துல அந்த கஞ்ச பணங்களை அப்படியே எடுத்து வீசுறோம். அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா, அந்த அளவுக்கு பணங்கள் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க கட்டாயம் உலுஹியாவுடைய அமலை கொடுப்போம். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பார்த்து, அந்த அமலை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அதே ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்கணும் என்றா நாங்க நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு பெருநாள் என்ற ஆயுள்ல வரக்கூடிய எல்லா ஹஜ்ஜு பெருநாளும் நான் உலுஹியா இல்லாம போறது இல்லை, நான் கட்டாயம் உலுஹியா கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் என்ற உறுதியான நியத்தை நாங்க வச்சுக்கிறோம். அந்த உலுஹியாவுக்காக வேண்டி வார வருஷத்துடைய உலுஹியாவுக்கு நாங்க இப்ப இருந்தே தயாராகலாம். இப்ப இருந்தே தயாராக இந்த வருஷம் இன்னொரு ஒரு மாசம் 10 நாள் இருக்குது. இந்த வருஷத்துடைய உலுஹியா யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ நாங்க அதுல கட்டாயம் பங்கு சேர்ந்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் வழிகாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு வசதி இருந்தா ஆக சிறந்தது ஒரு ஒட்டகம் கொடுங்க, அதுக்கு வசதி இல்லைன்னா ஒரு மாடு கொடுங்க, அதுக்கு வசதி இல்லாட்டி ஒரு ஆடை கொடுங்க. இந்த பாக்கியம் இல்லாம போய்த்திடக்கூடாது. எனவே 7 பேர் சேர்ந்தாவது ஒரு மாட்டை கொடுங்க. 7 பேர் சேர்ந்து தாராளமா சேரும். பெரிய ஒரு தொகை ஒன்று இல்லை எங்களுக்கு. சிலவங்க காரணம் சொல்ற, இப்ப மாடெல்லாம் விலை கூடி, சிமந்தியும் தான் விலை கூடி இருக்குது, கம்பியும் தான் விலை கூடி இருக்குது. அதுக்குன்னு எங்கேயாவது ஊரு கெட்டாம மக்கள் இருக்கிறாங்களா? அரிசியும் தான் விலை கூடி இருக்குது. எங்கேயாவது கல்யாணங்கள் நடக்காம இருக்குதா? துனியாண்டு வார நேரம் மட்டும் நாங்க காரணம் சொல்றோம். அல்லாஹ்வுடைய தீனண்டு வார நேரம் ஏன் காரணம் சொல்றோம்? கியாமத்துல அல்லாஹ்வும் காரணம் சொல்லிட்டான். உன்னைய விட அமல் செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சொர்க்கத்துல இடம் இல்ல, உன் அமல் போதா, நரகத்துக்கு போனா நாங்க என்ன செய்யற? எனவே மார்க்கத்துக்கு நாங்க புத்திசாலியாக பேசக்கூடாது, அது புத்திசாலித்தனமும் அல்லது. எனவே மார்க்கம் சொல்லுது, ஆக குறைஞ்சது 7 பேராவது சேர்ந்து இந்த அமலை செய்யுங்க. எனக்கு எத்தனையோ விஷயங்களை சாதிக்கணும் என்றா சீட்டு போட்டு ட்ரை பண்ணி எல்லா விஷயங்களையும் செய்யறோம். ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் 5 பேர் நிக்கிறேன்டா, அந்த வீட்டுடைய தலைவருக்கு சொல்வேன், இன்ஷா அல்லாஹ் நான் வார வருஷம் முடிவு செஞ்சுக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் உலுஹியா கொடுக்குறேன். எனவே வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு உதவி செய்யும் என்ன ஒரு உண்டியலை வாங்கி கொண்டு போய் வச்சு, ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் போட்டா மாசம் 30,000, 10 மாசம் போற நேரம் லட்சக்கணக்கில் வந்தது. இப்ப அந்த பணத்தை எடுத்து அவருக்கு ஒரு உலுஹியா, ஒரு மாட்டை வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. எங்கட குடும்பத்துடைய செலவே பெரிய செலவு இருக்குது, என்ன பிரச்சனை இல்லை. நீங்க அதே மாதிரி ஒரு உண்டியல் ஏற்பாடு செய்யுங்க, எல்லாத்துக்கும் குடும்பத்துல சொல்லுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் எங்கட குடும்பத்துடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி, எங்கட வசதிக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு மாடு கொடுக்கலாம். நாங்க 7ல் ஒரு பங்காவது சேருவோம். ஒரு நாளைக்கு வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து 200 ரூபாய் போட இல்லாத ஊடி யாருமே இல்லை. 200 ரூபாய் போட்டா மாசம் 6000 வரப்போகுது. அதே 10 மாசம் ஆகிற நேரம் தாராளமா ஒரு பங்குக்கு இவருக்கு சேரும். எனவே இதெல்லாம் ஒரு இபாதத்தை செய்ய நாங்க ஆசைப்பட்டா, நாங்க முயற்சி செஞ்சா அதுக்குரிய வழிகளை அல்லாஹ் செஞ்சு தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுஹியாவுடைய பிராணியை அறுக்கிற நேரம் துவா செய்வாங்களாம், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ உம்மதி முஹம்மத் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உலுஹியாவை அறுப்பாங்களாம். என்ன துவா? யா அல்லாஹ் இந்த உலுஹியாவை எனக்காக கபூல் செய், ஏன குடும்பத்துக்காக கபூல் செய்துக்கோ, ஏன் உம்மத்துல யாரெல்லாம் உலுஹியா கொடுக்க வசதி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் கபூல் செய்யணும் துவா கேட்பாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, முன்னால ஹஜ்ஜு பெருநாள் வருது, இன்னும் சில நாட்கள் இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா நாங்க அந்த அமல்ல பங்கு கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த வரக்கூடிய பெருநாளை சிறந்த ஒரு பெருநாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக, தியாகத்துடைய ஒரு நாளாக ஆக்கி தருவானாக. தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக எங்களையும், எங்களுடைய மனைவி மக்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، فإن تقوى الله خير زاد يتزود به المسلم في هذه الدنيا، بل هي وصية الله عز وجل للأولين والآخرين. قال سبحانه وتعالى: ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات وما في الأرض وكان الله غنيا حميدا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم، فطوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا. الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى، أحمده سبحانه، له الأسماء الحسنى والصفات العلى، وأشهد أن سيدنا محمد عبده ورسوله، أكرم الناس خلقا وأعظمهم منهجا. فيا عباد الله، اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، واذكروا نعمة الله عليكم، وتمسكوا بكتاب ربكم، فإن أعظم المواعظ التي تنسب إلى القلوب سماع كلام الله والتأثر به، لأن الله سبحانه وتعالى سمى القرآن موعظة. يقول الله تعالى مناديا جميع الناس: يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم والشفاء لما في الصدور. عباد الله، إن الله أمركم بأمر بدأ فيه بنفسه فقال: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد ورضي الله عن الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم اصلح أحوال المسلمين في كل مكان، خاصة في غزة وفلسطين. اللهم آمنهم في أوطانهم، اللهم كن معهم ولا تكن عليهم. اللهم انصر إخواننا المجاهدين في كل مكان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر.